அப்போ இந்த இடத்துல இருந்து போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ற வர என்கிரிப்டட். இப்போ அரட்டை ஆப்பில் என்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் நீங்களே போய் பாருங்கள். என்ன போட்டிருக்குன்னா ஆல் கால்ஸ் ஆர் என்கிரிப்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல் கால்ஸ், நீங்கள் அந்த அரட்டை ஆப்பை யூஸ் பண்ணி பேசக்கூடிய கால்ஸ் இருக்குல்ல, அந்த கால்ஸ் மட்டும் என்கிரிப்டட். மற்றபடி நீங்கள் அனுப்புகிற மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், பிக்சர் மெசேஜ், வீடியோ மெசேஜ் எதுக்குமே என்கிரிப்ஷன் கிடையாது. அது இருக்கான கிடையாதுன்றதை அவங்க சொல்லலை. நான் எதில் போய் பார்க்குறேன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய் பாருங்கள். அந்த டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன மாதிரியான டேட்டாலாம் இவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவாங்களாம். எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக, ஆப் ஒழுங்காக வேலை செய்யுதான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்புகிற வீடியோ, ஃபோட்டோ, டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்களாம். வாட்ஸ்அப்போட அந்த அதே டீட்டெயிலை போய் பாருங்கள், அங்கே எதுவுமே ஸ்டோர் ஆகாது. அங்கே ஸ்டோர் ஆகிறது மெட்டா டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். மெட்டா டேட்டானா ஒன்றும் கிடையாது. யார் அனுப்புகிறா, எந்த நம்பர்லேருந்து அனுப்புகிறாங்க, எந்த நம்பருக்கு அனுப்புகிறாங்க, எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து அனுப்புகிறாங்க, எத்தனை மணிக்கு அனுப்புகிறாங்க, இவ்வளோ தான் இருக்கும் இதில். ஆனால் அரட்டையில் என்ன அனுப்புகிறாங்கன்றதும் சேர்ந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிறது மட்டும் இல்லை, அதுக்கு எதுக்காக ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு ரீசன் சொல்லணும்ல. அந்த ரீசன் என்ன கீழே போட்டிருக்காங்கன்னா ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆப் ஒழுங்காக வேலை செய்யுதான்னு நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவெல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ